ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் கூன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 9வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். ஃபயரான ஃபர்ஸ்ட் 8 எபிசோடு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் இருக்கு, பாத்துக்கோங்க. மறக்க முடியுமாங்க போன எபிசோட் ஸ்டோரிய? இத்தனை நாளா ஒளிஞ்சு அடிச்சிட்டு இருந்த வில்லி அவ ஆன்டி செத்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் போட்டு பாத்துருவோம் வாங்கடா அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கட்ச கதையா ஹீரோயின்ட்டே போய் சரசம் பண்ணால. ஆன்டி செத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் டீம்லயே அதிகமான பெனிஃபிட் கிடைச்சது யாருக்கு? ஏஜென்ட்டுக்கு தானே. ஏஜென்ட் வெறும் அம்புன்னா அதை விட்ட வில்லே பெத்தகை பாட்டி தானே. சோ கடைசியா பெத்தகை பாட்டியும் ஹீரோயினும் இருக்கும்போது வில்லி அங்கேயே வந்து நின்னு மரல விட்டாங்க. அதோட எபிசோடே முடிச்சிட்டாங்கல்ல. அடுத்து வில்லி ஏஜென்ட்டை என்ன பண்ணா, பெத்தகை பாட்டி பாட்டியாவே இருந்தாலும் பாக்கெட்ல அவ்வளோ பவர் வச்சு சுத்திட்டு இருக்கு. சோ வில்லியால பாட்டியை நெருங்க முடிஞ்சுதா? வில்லி யார வேணும்னா என்ன வேணும்னா பண்ணலாம்னு நினைக்கலாம். நடுவுல ஹீரோயின் ஒரு துப்பறியும் சாம்பி இருக்காங்களே, அவங்க விட்டுருவாங்களா? வில்லி எந்த பிளான் போட்டாலும் அதை சுக்குநூறா உடைக்கிறது தானே அவங்க வேலை. சோ ஹீரோயின் எப்படி எல்லாம் மாஸ் காட்டினாங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு கெத்தா இருக்கு. பட் இந்த எபிசோட்ல ஹீரோயினை வித்தாக்கிட்டானுங்க. மொத்தத்துல மத்த எபிசோட் மாதிரி இதுலயும் சுவாரஸ்யமான விஷயங்கள் ட்விஸ்டுகள்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது எப்படின்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. 9வது எபிசோட ஓபன் பண்ணா பெத்தகை பாட்டி தானே. அதுக்கும் மேயர் எலெக்ஷன்ல நிக்க போற கோடமுக்கும் நடுவுல ஏதோ ஒரு வாக்கியா தகராறுன்னு பிளான் பண்ணி கோடம போட்டு தள்ளிச்சு. ஹீரோயினுக்கு ஒண்ணு மட்டும் கிளியர் கட்டா புரியுது. என்னதான் பாட்டியோட பையனும் மேயர் எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட்டா நிக்க போறான்னாலும் இந்த போட்டிக்காக யாராவது வேட்பாளரை கொல்லுவானா? இல்ல. சோ கோடமுக்கும் பாட்டிக்கும் வேற ஏதோ ஒரு பிரச்சனை. அது என்னன்னு கேட்க பாட்டி இருக்க இடத்துக்கு ஹீரோயின் டைரக்டாவே போனா. ஹீரோயின் பழனி படிக்கட்டு மாதிரி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டோம். நீ என்ன சொல்ல வரனே எனக்கு புரியலன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாட்டி சாதிச்சிருச்சு. நீ இப்படியே பேசினரு, கூடிய சீக்கிரம் கேன்ற வில்லி உன்னை தேடி வந்து தொப்ப விழுந்தவ மூஞ்ச குத்தி குழப்பல அன்னைக்கு தெரியும் உனக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வில்லி அங்கேயே வந்து நின்ட்டா. அதுவும் அவ கழுத்துல. ஹீரோயின் ஏஜென்ட்டுக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஸ்கார்ஃப் ஒன்னு கிஃப்டா கொடுத்துருப்பா. அதே ஸ்கார்ஃபை கட்டிட்டு வந்து நிக்க ஐயோ இவ ஏஜென்ட் என்னமோ ஒண்ணு பண்ணிட்டாடான்னு கண்ணு வைக்கிற நேரத்துல கையில ஸ்பூன் ஒன்னு எடுத்த ஹீரோயின் வல்லவளுக்கு புல்லும் ஆயுதம்ல, அதாலேயே வில்லிய பிளாக் பண்ணி எங்கடி ஏஜென்ட் என்னடி பண்ண அவள சொல்லிடின்னு கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் பாட்டிக்கோ வில்லிய பார்த்ததும் பக்கோன்னு ஆயிடுச்சு. ஹீரோயினும் வில்லியும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை சாதகமா யூஸ் பண்ணி டே இழவர்த்தவனுங்களா எங்கடா இருக்கீங்க சீக்கிரம் வந்து தொலைங்கடா அப்படின்னு அதோட ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ போட்டுருதுங்க. இன்னொரு பக்கம் வந்த வில்லி அடிச்சா பாருங்க அந்தர்பல்டி ட்விஸ்ட் ஒன்னு. என்கிட்ட ஏன் நீ சும்மா கத்திட்டு இருக்க? நான் உன்னை பார்க்கவே வரல, நான் பெத்தகை பாட்டியை பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு எந்த பாட்டி ஆன்டியோட சாவுக்கு காரணமா இருந்துச்சோ அந்த பாட்டி கிட்ட வந்து சமரசம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா. சோப்பா இவளை புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு வெறி ஆகுது இல்ல. அதே வெறி தாங்க ஹீரோயினுக்கும் பாட்டிக்கோ குழப்பம். என்ன சொல்ல வரா இவ, தெளிவா சொல்லாமான்னு கேட்டதும் அதான் பாட்டி உங்கள்ட்ட ஏகபோகமான பவர் இருக்குல்ல, எனக்கு அந்த பவர் பேக்கப்பா தேவைப்படுது. நீங்களும் நானும் சேர்ந்து வேலை செஞ்சா நம்மள தடுக்க ஒரு பயம் கிடையாது அப்படின்னு வில்லி எதுக்கோ அடி போடுறா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, இன்னுமுமே நீ என்ன சொல்ல வரேன்னு இந்த மரமண்டைக்கு ஏறல. தமிழ்ல சொல்லுங்கோலேன்னு பாட்டி கேட்க போய் தான் வில்லியோட மோட்டிவ் புரியுது. எனக்கு கொலை பண்ணணும்னு ஆசையா இருக்கு பாட்டி, கெட்டவங்கள பார்த்தாலே அவங்கள கொன்னுடணும். நானும் எவ்வளவு நாள் தான் தனியாவே வேலை செஞ்சு தனியாவே ஆளுங்களை கொன்னு கொலை பண்ணதுக்கான ட்ரேஸ் எல்லாம் மறைச்சு முடியல. நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் கெட்டவங்கள தேடி போகணுன்ற அவசியம் கூட இல்ல. உங்களுக்கு தெரியாத கெட்டவங்களா கோடம் மாதிரி எத்தனை கெட்டவங்கள உங்களுக்கு தெரியும். அவங்களெல்லாம் நீங்க விரல் மட்டும் நீட்டி காட்டினீங்கன்னா நான் கொலை பண்ணிடுவேன். அப்புறம் அந்த கொலைய உங்க பவரை யூஸ் பண்ணி நீங்க மறைச்சிருவீங்க. கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும்னு வில்லி நானமோ சொல்லி நம்மள மரல வச்சதும் சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா திடீர்னு வந்து என் கூட செட்டு சேரணும்ன்ற நான் எப்படி மாவனை நம்புறது? நம்பிக்கை வரமாட்டேங்குதேன்னு பாட்டி ஒரு இக்க வைக்க அவ்வளவுதானே. இப்போதைக்கு நான் சைலண்ட் மோட்ல இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க தோனிக்கிறாள்ல இவளை போட்டுடுறேன் அப்படின்னு வில்லி விளையாட்டுத்தனமா ஹீரோயினை கைய காட்டுறா. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஏஜென்ட் என்ன பண்ணாலும் தெரியாம உதறலா இருக்கு. இவளும் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்காளா. பட்டிஸ்தா ஸ்டைல்ல அவளை தூக்கி ஒரு ஸ்லாம் போட்டு உன்னை கடைசியா கேக்குறேன் ஏஜென்ட் என்ன பண்ண கொண்டியா உண்மையை சொல்லுன்னு ஹீரோயின் கேட்டா இல்லையேன்னு வில்லி சொன்னாலும் நான் இல்லன்னு சொன்னா நீ நம்பிடுவியா? உனக்கு தான் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ஒரு விஷயத்து மேல நம்பிக்கையே வராதே. நீயே போய் செக் பண்ணி பாரு அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு அப்படின்னு கழுத்து அறுத்துட்டு இருக்க கேப்ல நல்லா மலசாராயம் குடிச்ச மரபள்ளி மாதிரி கிராக்கு கணக்காவே ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல பாட்டியோட எடுபடி அவன் ஆளுங்களோட வந்துடுறான். ஏஜென்ட்டுக்கு மட்டும் என்ன மாச்சு ஆயிருக்கட்டும், அப்புறம் பாப்படி என் விஸ்வரூபத்தை அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் ஏஜென்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போறாளே. அவளுக்கு துணி கிணி எதுவும் வெட்டு குத்து அனுப்பாண்டா. வெங்காயம் ஆல்ரெடி வந்ததே லேட்டு, இதுல அவளை கோட்டை விடுற எங்கேயாவது போய் உளறி கொட்ட போறா, முடிச்சு விட அவ கதையை போ அப்படின்னு பெத்தகை பாட்டி ஹீரோயினை போட்டு தலை சொல்லி எடுபடி அனுப்புதுங்க. அவனும் போய் ஹீரோயினை கேட்ச் பண்ணி கார்த்திகில தூக்கி போட்டுக்கிட்டு சம்பவத்தை ஷார்ப்பா பண்ண போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டிரைவர் தம்பி அது என்ன போய் இவனுக்கு ஆரம்பத்துல இருந்து ஹீரோயின் மேல மட்டும் தனி கரிசனை. என்னதான் ஹீரோயின் இவனை அடிச்சு துரத்தினாலும் திரும்ப
திரும்ப திரும்ப ஹீரோயினையே தேடி வரான். அப்படி இப்ப கூட ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவன் என்ன வீட்டுல ஹீரோயினை காணோம். வீட்டுல இருந்தாலே சும்மா சும்மா துணியை ஊத்து அழுகலே போட்டுட்டு இருப்பாங்க. வீடே நாஸ்தியா இருக்கும். வீடு இருக்க நிலைமைய பார்த்தா ரொம்ப நேரமா இவங்க வீட்லயே இல்ல போலியே அப்படின்னு ஹீரோயினுக்கு என்னமோ ஒண்ணு ஆச்சுன்னு அவன் கண்டுபிடிக்க இந்த பக்கம் எடுபடியோ ஹீரோயினை ஒரு ரவுண்டு பேரல்ல வச்சு எனக்கு இதை பண்ண பிடிக்கலதான், ஆனா என்ன பண்றது, நான் இதை பண்ணலனா அந்த அம்மா சாமி ஆடுருமே, சோ கோச்சிக்காத அப்படின்னு ஃபர்ஸ்ட்டுங்க ஹீரோயினோட ஒரு கால் ஷூவை கோல்ஃப் பேட்டால அடிச்சு பறக்க விட்டுட்டு பேரலை ஒரு மேடான இடத்துல இருந்து எட்டி ஒன்னு விடுறான். அது கடகட 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 கடகடன்னு உருண்டு ஓடி காட்டுத்தனமா வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலங்க அதை ரியலா காட்டாம ஒரு கேம்ல இந்த மாதிரி பேரல் ஓடி வர மாதிரியும் அதுக்குள்ள கேம் கேரக்டரா இருக்க ஹீரோயினோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரியும் காட்டி லைஃப் முடிய போற நேரத்துல பேரல் உருண்டு போற இடத்துல ரெண்டு வழி இருக்கு. லெஃப்ட்ல போனா சங்கு, ரைட்ல போனா நொங்கு. சங்கா நொங்கான்னு பார்த்தா நொங்கே பரவாயில்ல அப்படின்னு ஒரு தேனி அந்த பேரலை அடிச்சு நொங்கு பக்கம் அனுப்புற மாதிரியும் காட்ட அதுக்குள்ள டிரைவர் தம்பி அசிஸ்டன்ட் எல்லாம் வர வச்சிடறான். ஹீரோயின் தங்கி இருக்க அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்றாங்க. அசிஸ்டன்ட் சொல்றான், டேய் தம்பி நீ வீட்டுக்கு போனா காலையில அவங்க இல்ல, அவ்வளவுதானே, வாக்கிங் எங்கேயாவது போயிருப்பாங்கடா, அதுக்கு ஏன்டா இவ்வளவு பதற அப்படின்னு. டிரைவர் தம்பி உடனே போன் வாய்ஸ்ல கிடையவே கிடையாது, அவங்க எல்லாம் இவ்வளவு காலையிலே எழுந்துச்சு அதுவும் தனியாலாம் வெளியே போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலையில 6 மணிக்கு ஹீரோயின் அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போற ஃபுட்டேஜ பாக்குறாங்க. நான் தான் சொன்னல இவங்களா இந்த டைம்ல வெளியே போற ஆளு தப்பா இருக்குன்னு டிரைவர் தம்பி சொல்லும் போது இவன் செல்லுக்கு ஹீரோயின் இருந்து மெசேஜ் வருது, கொஞ்ச நாள் யாரும் என்ன தேடாதீங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தேடி வெளியே போறேன், நானா வந்து பேசுறேன்னு அந்த மெசேஜ்ல இருக்கா. அதுவுமே ஒரு சந்தேகம் தாங்க. இது வரைக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் சரி டிரைவர் தம்பிக்கும் சரி ஹீரோயின் அனுப்பியிருக்க எந்த ஒரு மெசேஜுமே ஒரு வார்த்தைக்கு மேல இருக்காது. அவ ஒரு சிங்கிள் வேர்ட் சிங்காரி போல ஒத்த வார்த்தையை தாண்டி அனுப்பிட்டா அவளுக்கு குடி கட்டுருமோ என்னவோ அனுப்பவே மாட்டா. இப்ப இவ்வளோ லாங்கா மெசேஜ் வருதுனாலே டமாலே டமாலே டுமிலு டுமிலு தானே. சோ இப்ப ஹீரோயினை எங்க போய் தேடுறது, என்ன பண்றதுன்னு டிரைவர் தம்பி ஷிவரிங் ஆவறான். கூட இருந்த அசிஸ்டன்ட்டோ ஏஜென்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் இவனுங்களுக்கு தெரியாது இல்லையா. சோ அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி எடுக்கலன்னதும் மெசேஜா போடுறான், ஏங்க ஏங்க ஹீரோயின் எங்க போனாங்கன்னே தெரியலங்க, எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க அவங்கள தேடுவோன்னு. அதுக்குள்ள டிரைவர் தம்பி இவன் மொபைல்ல இருக்க ஒரு ஆப்ல ஹீரோயின் எங்க இருக்கான்றதுக்கான லொகேஷனை காட்டுதுங்க. எதை வச்சு காட்டுதோ தெரியல, லொகேஷன் காட்டுதா அதானே இப்ப முக்கியம். சோ லொகேஷனை பார்த்துட்டு அங்க அசிஸ்டன்ட்டும் டிரைவர் தம்பியும் போயிட்டு இருக்காங்க. சேம் லொகேஷன்ல இருக்க ஹீரோயினை நமக்கு காட்டினா ட்ரம் உருண்ட ஸ்பீடுக்கு அவளே நேரம் உருண்டியா இருப்பான்னு நம்ம நினைச்சோம்ல, சாகவே இல்லைங்க. கடவுள் அவளை எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காரு பாருங்க. அடியில மிகப்பெரிய பள்ளம், அதுக்கு மேல சக்கரை மாதிரி ஒரு செட்டப், அதோட சென்டர்ல ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. கண்ணை முழிச்சவளுக்கு அங்க இருந்து எப்படி கிராஸ் பண்ணி வெளியே போறதுன்னு புரியாம கால்லாம் கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது. சேம் டைம் டிரைவர் தம்பியும் அசிஸ்டன்ட்டையும் வந்துடுறாங்க. எக்ஸாக்டா ஹீரோயின் எங்க இருக்காலோ அங்கல்ல, ஆக்சுவலா அது ஒரு பெரிய குப்பமேடு, அதுல ஹீரோயின் எங்கேயோ இருக்கா. இவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனாலுங்க அசிஸ்டன்ட் வந்ததும் இந்த எடுபடி ஹீரோயினோட ஒரு கால் ஷூவை கோல்ஃப் பேட்டால அடிச்சான்ல அந்த ஷூ கிடைக்குது. அதுக்குள்ளதாங்க ஜிபிஎஸ் டிராக்கரே இருக்கு. ஓ இதை வச்சுதான் இந்த பைபிள்ல புடிச்சுதா அத நம்ம காட்ட. அந்த பக்கம் ஹீரோயின் இருக்க இடத்துலயோ அவளுக்கு ஹாலுசினேஷன். ஏஜென்ட்டே வந்து அவகிட்ட பேசுற மாதிரி, என்ன ஏன் இப்ப இங்க இருந்து தப்பிக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உன் புருஷன் செத்தவனே நீ என்கிட்ட என்ன கேட்ட, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு தானே, சோ இப்ப மட்டும் நீ உயிரோட வந்து என்னமா பண்ண போற, ஏன் இவ்வளவு துடிக்கிறேன்னு அவ இமேஜினேஷன்ல கேக்குறா. உனக்கு தெரியும்ல எல்லா விஷயத்தையும் எனக்கு சந்தேகப்பட்டே பழக்கமாயிடுச்சுன்னு, ஒரு விஷயத்து மேல நான் சந்தேகப்பட்டுட்டா அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தாகணும். இப்ப நீ உயிரோட இருக்கியா இல்லையான்றதான் என் சந்தேகம், அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ பெரிய கிணறு மாதிரி இருக்க இந்த செட்டிங்கோட ஓரத்துல கைப்பிடி இருக்கு, அதை பிடிச்சி மேலே ஏறினா தப்பிச்சிடலாம். அது ஹீரோயின் கண்ணில் படுதா. ஆனாடி என்னை எல்லா இடத்துலயும் காப்பாத்துறது நீ தாண்டி, கரெக்டா அந்த ஹேண்டலுக்கு பக்கத்திலேயே இமேஜினேஷனா வந்து அதை என் கண்ணில் காட்டின பாரு, கோட்டான கோட்டி நன்றிகள். இப்போ பாரியாமான் கராத்தேவ அப்படின்னு அந்த மெல்லிய கம்பி மேல ஒவ்வொரு அடியவா எடுத்து வச்சு எப்படியாவது ஓரத்துக்கு போய் அந்த ஹேண்டலை புடியலான்னு பாக்கிறதுக்குள்ளங்க ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆயிடுது. அம்மா பெரிய பள்ளத்துக்குள்ள அனாமத்தா விழுந்துடுறா. அதோட அங்க சீனை கட் பண்ணிட்டு வில்லி கிட்ட வந்தா. வில்லி தான் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கூட, பார்ட்னர் சென்ட்டாலே ஒரே ஜாலியோ ஜிம்கானாதான். பாட்டி காசுல ஸ்பெயினுக்கு ட்ரிப்பு போறது என்ன, திரும்ப கொரியாவுக்கு வந்ததும் செம்ம ராயலான ஒரு வீட்டுல தங்கறது என்ன, அடடா இந்த வாழ்க்கையவா இவ்வளவு நாள் மிஸ் பண்ணோம், உண்மையாவே பாட்டி பெத்த கையா தான் இருக்கும் போலியே அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போன வில்லி அங்க இருக்க கதவு ஜன்னல்லாம் திறந்தா அங்க அச்சானுங்க பாருங்க ஆணிய, ஒரு கதவு ஒரு ஜன்னல் கூட திறக்க முடியல. வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சு எந்நேரமும் வில்லி என்ன பண்றான்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு உள்ள போறதுக்கும் வெளியே வரதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே வழிதாங்க. அந்த வழியா வில்லி எப்போ வெளியே வந்தாலும் நல்லா டக்கின் பண்ண டர்க்கி சிக்கன் மாதிரியே இருக்க ஒரு ஆளு அந்த ப்ராப்பர்ட்டியோட வாட்ச்மேனு கழுகு பார்வையோட வில்லிய பாத்துக்கிட்டே இருக்காருங்க. அதுக்குன்னு எந்நேரமும் வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியும், கார்டன்ல கூட வாக்கிங் போலாம், எப்படி நான் போயிட்டு வந்துடுறேன் ஐயா அப்படின்னு வில்லி கார்டன்ல வாக்கிங் போற மாதிரி தப்பிக்க வழி இருக்கான்னு தேடுறா. வெளியவும் சுத்தி சுத்தி கேமரா. அது மட்டுமா மதில் சவுத்துலலாம் கரண்ட் கனெக்ஷனை கொடுத்து வச்சிருக்கானுங்க. கல்ல தூக்கி சவுத்த அடிச்சா
சொல்லுன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஒரு மதில் சவுத்துல மட்டும் அந்த மாதிரி சவுண்ட் கேட்கலையா? அப்ப அதாண்டா நம்ம தப்பிக்க வழின்னு வில்லி குரங்கு வெத்தெல்லாம் காட்டி அந்த செவுத்த புடிச்சு மேல ஏறி டாப்ல கைய வச்சதும் ஷாக்கு சுருன்னு அடிக்குது. தோப்பகடின்னு வில்லி கீழே வந்துடுறா. அடி பாவி வில்லி, எங்கடி வந்து மாட்டிருக்க? ஏடா டேய், ஒரு கிளிய தங்க கொண்டுல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றீங்களேடா அப்படின்னு வலி தாங்க முடியாம கண்ணீர் விட்டு காதறிக்கிட்டு இருக்கா. அப்படியே எங்க ஹீரோயின்ட்ட வந்தா அவளுக்கு ஆயுசு கெட்டியோ கெட்டி. அவ்வளோ பெரிய பள்ளத்துல விழுந்தும் சாவல. அங்க எதிர்ச்சியா வலை ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அது மேல விழுந்து தப்பிச்சிட்டா. இருந்தும் இத்தனை அடி பள்ளத்துல இருந்து எப்படி மேல போறதுன்னு தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மேல அசிஸ்டன்ட்டும் டிரைவர் தம்பியும் குப்பை கிடங்களை மாறி மாறி ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்கல்ல. அதுல அசிஸ்டன்ட் ஒரு இடத்துல இருந்து ஹீரோயின் போட்டிருந்த கோட் ஒண்ணு கண்டுபிடிக்க பக்கத்துல யார் இருக்கா என்னன்னு கூட பாக்கலங்க. இவனால பேச முடியும், ஆனா பேச முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்ல. சோ தன்னை மறந்து ஹீரோயினை காணோன்ற துக்கத்துல கத்துறான். ஐயா சாமி, எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த தடவை என்னால ஹீரோயினை மிஸ் பண்ணவே முடியாது. நான் அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அழுது உருகி கரையிறான். ஏன் இவனுக்கு ஹீரோயின் மேல இவ்வளவு பாசம் அப்படின்னு எனக்கு ஒரு உறுத்தல் இருக்குதான். பாப்போம். எப்படியோ இங்க இந்த தேடுதல் வேட்டை போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பெத்தகை பாட்டிக்கிட்ட போனா. பெத்தகை பாட்டிக்கு 2 பையன். முதல் பையன் மேயர் எலெக்ஷன்ல நிக்க போறான். 2வது பையனும் பெத்தகை பாட்டியும் சில்ட்ரன் ஃபவுண்டேஷன் ஒன்னு வச்சு நடத்துறாங்க. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் 2 பேர் நடிச்சாங்க. அதை நம்ம ஓப்பனிங் எபிசோட்லயே பார்த்திருந்தோம்ல. சோ பெத்தகை பாட்டி, முதல் பையன், 2வது பையன், இவங்க 3 பேரும் பிரஸ் ஆளுங்கெல்லாம் கூட்டி வச்சு ஹோம்ல இருக்க பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்யற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்க. இதுல ஸ்கோர் பண்ண வேண்டியது யாருங்க? எலெக்ஷன்ல நிக்க போற ஃபர்ஸ்ட் பையன் தானே. ஆனா செகண்ட் பையன் ஸ்கோர் பண்ற மாதிரி அங்க ஒரு சிச்சுவேஷன் வந்ததும், ஏம்பா சமைக்க மசாலா இல்லையா, வாயன் நம்ம 2 பேரும் உள்ள போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு 2வது பையனை நேக்கா உள்ள வலிச்சிட்டு போன பாட்டி, டேய் நான் உன்னை அந்த ஆபரேஷன் பண்ண சொன்னே பண்ணிட்டியான்னு எதை பத்தியே கேட்டதும், அம்மா எந்த நேரத்துல எதமா பேசிட்டு இருக்க, இப்ப இதுவா முக்கியம், அதை அப்புறமா பண்ணிக்கலாம் டாக்டர் சொல்லிட்டாருமா, ஃப்ரீயா விட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்படின்னா அவன் அசால்ட்டா பேசுறானே. ஆட கொடுக்கு இல்லாத குழந்தை தேலு, என்ன பார்த்தா அவனுக்கு காமெடியா தெரியுதா? எந்த டாக்டர்டா அவன்? என் பேச்ச மீறியும் ஆபரேஷனை அப்புறமா வச்சுக்கலான்னு சொன்னவன். இந்த தலைவலியை முடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஈஸியா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு பாட்டி ரத்த கொதிப்பு ஆயிடுது. மா கூல்மா கூல், நீ நினைக்கிற அளவுக்கு சத்தியமா அது பெரிய மேட்டரே இல்ல. நான் ஃபுல் டீட்டெயிலும் எடுத்துட்டேன். அந்த பொண்ணு பிரெக்னன்டாலாம் இல்லம்மா. அப்புறம் அந்த பொண்ணோட ஒன்னா இருந்த வீடியோ வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்றாங்கல்ல, அது கூட அந்த பொண்ணோட அண்ணன் இல்ல, அந்த பொண்ணை செட் பண்ணி கொடுத்த புரோக்கர் அவன். இப்ப காசு கேட்டிருக்கான், காசை கொடுத்தா அவன் மாட்டுக்கு வீடியோ கொடுத்துட்டு போயிட போறான். இதை ஏமா நீ பெருசாகிட்டு இருக்க அப்படின்னு செகண்ட் ஹேண்டுக்கு இன்னமும் அசால்ட்டு தான். ஓ பெரிய மனுஷன் டீல் பேசி முடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. சரி யார் அவன், எவ்வளவு காசு கேட்டான், தலையெழுத்து, இதுலயும் நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த அவனை சாம்பார் வாளியில முக்கிய ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நீ பண்றதுனால முதல் பையனோட எலெக்ஷன் ரிசல்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, துண்டு துண்டா வெட்டி தூக்குவாளியில வச்சு தூரமா தூக்கி போட்டுருவேன் பாத்துக்கோ அப்படின்னு அவனுக்கு வார்னிங் கொடுத்து மூஞ்சில சாம்பார் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப இவனால எப்படி வெளியே வர முடியும்? பாட்டி ஆளுங்க வந்து அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து எடுபடி உங்ககிட்ட வர தனியா சொல்லணுமாடா? கோடம் கிட்ட இருக்க நம்ம மேட்டரை கண்டுபிடிக்க சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தால, அது கிடைச்சதா இல்லையா, தேனியா இல்லையான்னு பாட்டி அவன்கிட்ட கேட்டதும், முடிஞ்சிச்சு மேடம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், சீக்கிரமா எடுத்துடுறேன்னு அவன் பம்பறான். எடுக்கணும், அதான் உனக்கு நல்லது, சீக்கிரம்னு சொன்ன பாட்டி அடுத்து வில்லிய மீட் பண்ணி, என்னம்மா நான் செட் பண்ணி கொடுத்த இடம்லாம் நல்லா இருக்கா, சந்தோஷமா இருப்பியே, எந்த குறையும் இல்லன்னு வில்லிய வெறுப்பேத்துது. நல்லா பேண்ட் போட்ட பிரேதாத்மா மாதிரி இருந்துகிட்டு ஏன் பேச மாட்ட, உன்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன்ல, இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ அப்படின்னு வில்லி மனசுக்குள்ளே நினைச்சாலும் அதை வெளியே சொல்ல முடியாதுல்ல. ஆமா பங்களாதான், நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்கன்னு பாட்டிக்கிட்ட கேட்டா, சரிம்மா அவன் பேச்சிலே தெரியுது இங்கே இருந்து உனக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரியா? அதாம்மா நீ என்ன சொல்லி என் கூட பார்ட்னரா சேர்ந்த, நீ ஆளுங்களை கொல்லணும் அதை நான் மறைக்கணும்னு சொல்லிதானே உனக்காக ஒரு டார்கெட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு இப்ப 2வது பையன் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தான்ல, யாரோ வீடியோ வச்சு மிரட்டுறான், அது பொண்ணு செட் பண்ணி கொடுத்த ஒரு புரோக்கர்னு அவனை போட்டு தள்ள சொல்லிதாங்க பாட்டி சொல்லுது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி வில்லி அவ கொள்கையில ஸ்ட்ரிக்டா இருக்கா. யார் அவன், என்ன தப்பு பண்ணா, அது தெரிஞ்சாதான் அவனை கொல்லுவான்னு வில்லி சொல்ல, சாதாரண தப்புலாம் இல்லம்மா, நீ எவ்வளவு அழகா இருக்க, ஒன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை சேல் பண்றதுதான் அவன் வேலை, இப்படிப்பட்டவன் உயிரோட நடமாடலாமா, போ அவனை செஞ்சு விடுன்னு பாட்டி சொன்னதோட அந்த புரோக்கரை காட்டுறாங்க. அவனும் போன்ல யார்கிட்டயோ இதே கதையை தாங்க பேசிட்டு இருக்கான். ஆமா பங்கு, இந்த 2வது பையனை விட்டாம்பாரு ஒரு வீட்டு 2 மில்லியன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான், எடுத்துட்டு வரட்டும், அப்படி வரல வீடியோவோட பிரஸ் ஆளுங்களை பாத்திர வேண்டியதுதான். இதே பொண்ணுக்கு ஷேர் கொடுக்கணுமா, அந்த பொண்ணு என்ன பண்ணி கிழிச்சா, நான் ஐடியா கொடுத்தா அதை அப்படியே பண்ணா, அவளுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது பங்கு இப்படின்னு பேசிக்கிட்டே அவன் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போறான்.
அதே லிப்டுக்குள்ள மூஞ்சியே தெரியாத அளவுக்கு மூஞ்சி மூக்கு எல்லாத்தையும் மறைச்சு மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிட்டு கையில பலூனோட யாரோ உள்ள போறாங்க. அதை நோட் பண்ணாத புரோக்கர் சும்மாவா சொன்னாங்க அவனை முயல் குட்டின்னு, அவனை அப்படி கூப்பிடுறது தப்பே இல்லை அப்படின்னு புன்னகை பொங்க பேசிட்டு இருக்க லிப்ட் மூடுது. பலூன் எடுத்துட்டு உள்ள போனவங்க ஒவ்வொரு பலூனியா மேல விட்டு வெடிக்க விடுறாங்க. அதுல இருந்து ஏதோ ஒரு பவுடரு பறந்து வந்து புரோக்கருக்கு மூச்சு விட முடியாம ஆயிட்டுங்க. வேற யாரா இருப்பா, எல்லாம் வில்லி தான். இப்ப கூட ஒண்ணும் இல்லடா, நீ யாரையோ முயல் குட்டின்னு அது யாருன்னு என்கிட்ட சொல்ற, நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு கேக்குறா. எங்க சொல்றது, அவன் தொண்டை தான் அடைப்பாயிடுச்சு. லிப்ட்லயே வந்து செத்துட்டான். அடுத்து லிப்ட் ஓபன் ஆனதும் பில்டிங்கோட வாட்ச் அங்க நின்னுட்டு இருக்காரு. வில்லி பண்ண கொலைய தடையுமே இல்லாம கிளியர் பண்ண போறது இவர் தாங்க. என்ன வில்லி எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒரு கொலை பண்ணிருக்கா, அதுக்கு கொஞ்சம் வில்லிய பாராட்டி இருக்கலாம். ஆனா மூஞ்சில சின்ன ரியாக்ஷன் கூட இல்ல. இவனுங்க கூட எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சா கீழே கீழுப்பா இருக்குண்டா அப்படின்னு வில்லி மூஞ்சி தொங்குதா. இன்னொரு பக்கம் பல மணி நேரமா கிணத்துக்கு அடியில மாட்டிட்டு இருந்த ஹீரோயினும் டெடி பியர் கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பி டெடி, அக்கா எதுக்காக தாண்டா மேல போகணும், நான் போய் என்னடா பண்ண போறேன், வாழ்ந்து என்னடா புண்ணியம் நீ ஏன் சொல்றான்னு டெடி கிட்ட கேட்டதும் டக்கு 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 டக்குன்னு மேல இருந்து ஹீரோயினுக்கு எந்த பொருள்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த பொருளெல்லாம் ஒவ்வொன்னா வந்து விழுது. ஃபர்ஸ்ட் சரக்கு பாட்டில், நான் குடிக்கிறதே விட்டேன், அதை குடிக்கவா உயிரோட போகணும்னு ஹீரோயின் சொல்றா. ரெண்டாவது கம்ப்யூட்டர் கேமு, மூணாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்னா விழுந்து லாஸ்டா ஹீரோயின் ஏஜென்ட்டுக்கு எந்த ஸ்கார்ஃபை கிஃப்டா கொடுத்தாலோ அதுவே ஹீரோயின் மேல வந்து விழ. கரெக்ட் தான், இதுக்காக நான் போய் தான் ஆகணும், ஆனா போக முடியலையே, காப்பாத்த எவனும் வரமாட்டானே அப்படின்னு ஹீரோயின் அந்த ஸ்கார்ஃபை அப்படியே மேல தூக்கி போடுறா. இது எல்லாமே இமேஜினேஷன் தான். ஸ்கார்ஃப் மேல போயிட்டு இருக்கப்போ அங்க சைட்ல ஒரு கைப்பிடி இருக்கிறது ஹீரோயின்கள்ல பட்டுருது. ரைட், இந்த தடவை வேலையை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோயின் ஒரு வலை மேல விழுந்தால அந்த வலையை கட் பண்ணி அதுல ஒரு மரக்கட்டியை கட்டி அந்த கைப்பிடி மேல போட்டவ வலையை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி கைப்பிடியை பிடிச்சிடுறா. அப்புறம் அங்க இருந்து அடுத்த கைப்பிடின்னு போய்கிட்டே இருக்கணும். இதுக்கு நடுவுல மேல ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்கல்ல, அதுல டிரைவர் தம்பி கிணத்தோரமா வந்து ஹீரோயின் பேரை சொல்லி கத்தி கூப்பிடுறான். ரொம்ப நேரமா ஹீரோயின் தான் இமேஜினேஷன் வேர்ல்டுலயே வாழ்ந்துட்டு இருக்காளே, சோ டிரைவர் தம்பி கத்துறது கூட பாடுறா இமேஜினேஷன் வேர்ல்டுல அவன் பேசலாம் செய்யறான் அப்படின்னு தான் தோணுது. இப்படியே காலையில ஏற ஆரம்பிச்சு நைட் ஆயிடுது. வந்தாச்சுங்க கடைசி கைப்பிடி, அதை புடிச்சா ஹீரோயின் வெளியே, கடைசி கைப்பிடி அதை புடிச்சு மேலே ஏறிட்டா வெளியே போயிடுவா. ஆனா பாடியில ஸ்ட்ரென்த் இல்ல. உற்றாத செல்லம், இன்னும் ஒண்ணுதான், எப்படியாவது புடிச்சிரு, உன்னால முடியும்னு தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கிட்டு சங்கல்லி கருப்புன்ற டைலாக் கூட அதை பிடிக்கிறதுக்குள்ள கையை நழுவுது. ஹீரோயின் கீழே விழ போறா. அங்க ஒரு ட்விஸ்ட், டக்குன்னு ஹீரோயின் ஒரு கை வந்து பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம செத்துருப்பான்னு நினைச்ச ஏஜென்ட். அவ இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கா. அவ டிரைவர் தம்பி அசிஸ்டன்ட் 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினை மேல தூக்கி காப்பாத்திடுறாங்க. அடி ஷார்ட் ஹேர் வெட்டின சகுனி, நீ உயிரோட தான் இருக்கியாடி, உன்னை காணவனு தேடி போய் தாண்டி எனக்கு இந்த நிலைமையே, வாங்கினதான் வாங்கி கொடுத்தனே, எங்கேயும் கிடைக்காத ஸ்கார்ஃப் அவனுக்கு வாங்கி தரது இல்ல, கூறு 10 ரூபான்னு வாங்கினது எவ்வளவு தப்பா போச்சு, உன் கழுத்துல இருக்க மாதிரியே இன்னொரு ஸ்கார்ஃபை வச்சு அவ என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு ஹீரோயின் ஏஜென்டோட கழுத்துல இருக்க ஸ்கார்ஃப் எல்லாம் புடிச்சு பாக்குறா. உள்ள என்ன இருக்கோ ஏஜென்ட் ஸ்கார்ஃபை தொட விட மாட்டா. அப்புறம் ஹீரோயினும் ஏஜென்ட்டும் மாறி மாறி பாச மழைய பொழிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி தங்கி இருக்க இடத்தோட வாட்ச் வில்லி கொலை பண்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணாலும் அதை நெருப்புல போட்டு கொளுத்தி அழிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போன வில்லி ரொம்ப சாஃப்டா, சோ நீங்க வில்லிக்காக இந்த வேலையை தான் பாக்குறீங்களா சார் அப்படின்னு கேட்டா அந்த ஆள் பேசவே மாட்டான். வந்ததுல இருந்தே பேசல, கம்முனே கிளம்பி போயிட்டான். பேச கூட ஒரு ஆள் இல்லாம பைத்தியம் புடிச்சிரும் போலியேடா அப்படின்னு வில்லி கார்டனுக்கு போய் அங்க இருக்க பூவெல்லாம் பறிச்சு அதை மேல இருக்க கடவுள்கிட்ட கொடுத்து பேச ஆள் இல்லாம வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கா. அதோட திரும்ப ஹீரோயின் வந்தா ஹீரோயின் உயிர் பொழைச்சிட்டா. பட் பெத்தகை பாட்டியை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் செத்துட்டான் தானே கணக்கு. பாட்டி என்ன நினைக்குதோ அதே தானே வில்லிக்கிட்டையும் சொல்லியிருக்கோம். அப்ப அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நாள் நான் செத்ததாவே அவனுக்கு நினைக்கிட்டோம், காட்ட வேண்டிய நேரத்துல நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இது தேவைதானா, கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஏஜென்ட் கேக்குறா. அவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்களோ இல்லையோ, நீயே அவனுங்க ஆள் தானே, நீயே போய் சொல்ற போலியே அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி ஹாஷா சொல்லிடுறா. நாடி ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நீ இவ்வளவு கேவலமாவா என்ன நினைச்சிட்ட, நான் அப்பெல்லாம் பண்ணுவேனா, அவனுங்க உன்னை கொல்ற அளவுக்கு போவானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனுங்க டீம்லயே சேர்ந்திருக்க மாட்டேன்னு ஏஜென்ட் புலம்ப. பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட்டும் அவங்கள ஏங்க நோன்றீங்க, உங்களை காணவன்னு மெசேஜ் அனுப்புனா அடுத்த செகண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க எங்கன்னு எங்க கூட சேர்ந்து எல்லா இடத்துலயும் எவ்வளவு ஃபீலிங்ஸோட தேடிட்டு இருந்தாங்க தெரியுமா, விடுங்கன்னு ஏஜென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண. நான் இவளை விடுறது இருக்கட்டும், முதல்ல வில்லி இவளை எப்படி கொல்லாம விட்டா, அதுக்கு பதில் சொல்லுன்னு ஹீரோயின் கேட்டதும் எப்படிரா வில்லி நம்மளை பார்த்தது இவளுக்கு தெரியும்னு ஏஜென்ட் மூஞ்சி மாறுது. என்னாடி அப்படி பாக்குற, டிபார்ட்மெண்ட்லயே நான் உன்னோட சீனியர் தெரியும்ல, இதை கூட கண்டுபிடிக்க மாட்டேனா, வில்லி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, உன்னை பார்த்திருக்கா, உன் கழுத்தை போட்டு நெரிச்சிருக்கா, அதனாலதான் ஸ்கார்ஃபுக்கு பின்னால உன் கழுத்துல காயமா இருக்கு, நீ என்ன பார்க்க விட மாட்டேன்ட்ட. வீட்டுக்கு வந்து உன் பொண்ணு கிட்ட பேசும்போது அழகான ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போனதா சொன்னான். எல்லாத்தையும் தாண்டி
வில்லி எப்போ பெத்தகை பாட்டிக்கிட்ட வந்தாலோ அப்பையில இருந்தே எனக்கு டவுட், எப்படா பாட்டி இருக்க இடத்த தெரிஞ்சு வில்லி அங்க வந்திருப்பான்னு. நீ சொல்லாம எதுவும் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, சொல்லு என்ன ஆச்சு, எப்படி உன்னை உயிரோட விட்டான்னு கேட்டதும் அதுக்கான பிளாஷ்பேக். போன எபிசோட் முடியும் போதே வில்லி ஏஜென்ட் வீட்டுக்கு வந்து ஏஜென்ட்டா லாக் பண்ணால. வில்லி ஏஜென்ட்டா கொல்லணும்னு வரல, பேசதான் வந்திருக்கா. ஆனா ஆன்ட்டிய பறி கொடுத்துட்டோமேன்ற கோவத்துல ஸ்கார்ஃப்ல ஏஜென்ட் கழுத்தை போட்டு நெருக்குல அவ மயக்கம் ஆயிட்டா. வில்லியோட விதியை பாருங்களேன், பேச வந்துட்டு கொல்ற அளவுக்கு போய் அவ மயக்கமானதும் திரும்ப அவளே சிபிஆர் கொடுத்து ஏஜென்ட் எழுப்பி அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கா. வில்லி எதுவும் கேட்க கூட இல்ல, தானா பயந்து போன ஏஜென்ட்டே நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், யார் உன்னை தேடி கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அது வரைக்கும் சொல்லிடுறேன். பெத்தகை பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க முதல் பையன் கூட மேயர் எலெக்ஷன்ல நிக்க போறானே, அவங்க தான் அம்மா எங்களுக்கு பணம் கொடுத்து ஒரு டீமை செட் பண்ணி உன்னை கண்டே பிடிக்க சொன்னாங்க. அதை ஏஜென்ட் சொன்னா, ஏன் யார் அந்த பாட்டி, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லையே, அது எதுக்காக என்ன கண்டுபிடிக்க சொல்லணும்னு வில்லி கேக்குறா. நமக்கே அதுக்கான பதில் தெரியாது. சோ எனக்கு தெரியலமா, ஆனா பாட்டி எதுக்காக உன்னை தேடுதுன்ற காரணத்தை நானே கண்டுபிடிச்சு சொல்றேன், என்ன மட்டும் உயிரோட விட்டுருமான்னு ஏஜென்ட் கெஞ்சறப்போ ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஏஜென்ட் பொண்ணு கிட்ட போன வில்லி, இவ்வளோ அழகான பொண்ணை பெத்து வச்சுட்டு இவ்வளவு வழக்கன்னு இருக்க வேணாமா, ஏன் நடுவுல தேவையில்லாத வேலை, சரி நீ கேட்ட டைம் நான் கொடுக்குறேன், பாட்டி எதுக்காக என்ன தேடி கண்டுபிடிக்க சொல்லுச்சுன்ற காரணத்தை நீ கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்ற, அப்படி இல்லனா திரும்ப உன் வீட்டுக்கு வரது மட்டும் இல்ல, ஒன்ற புருஷன் அந்த அட்ரஸ்ல தானே தங்கியிருக்கான், அவன் வீட்டுக்கும் போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மிரட்டலை விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க பெத்தகை பாட்டிகிட்ட வில்லி போயிருக்கா. சோ பாட்டி கூட பார்ட்னரா சேர்ந்து வேலை செய்யற மாதிரி அவன் நடந்துக்கிறான்னா பெரிய உள்குத்து இருக்கும் போலயே அப்படின்னு நமக்கு தோணும் போதே பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் ஏஜென்ட்டா மனுஷ்டா. சரி அவளுக்கு ஒரு பொன் குழந்தை, வயசான அப்பான்னு ஃபேமிலி இருக்கு, சரியான வேலை இல்லாம குடும்பத்தை எப்படி நடத்துவா, குடும்பத்துக்காக பெத்தகை பாட்டிகிட்ட வேலைக்கு போயிட்டா, மன்னிச்சிருவோன்னு விட்டாச்சு. இப்ப பெத்தகை பாட்டி எதுக்காக வில்லிய தேட சொல்லுச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட்டுக்கு திடீர்னு அவன் கண்டுபிடிச்ச உடனே ஞாபகம் வருது, செம ட்விஸ்டும் கூடங்க அது. கோடம கொல்ல பிளான் பண்ண ட்ரையல் ஷோல இருந்து பார்ட்னர் தப்பிச்சு ஒன்னானா, வெளியே இருந்த அசிஸ்டன்ட் அவனை பிடிக்க முயற்சி பண்ணானா, அப்ப அவன் ஷோல்டர்ல இருந்து ஒரு டாட்டுவ அசிஸ்டன்ட் பார்த்தானா, இது வரைக்கும் அந்த டாட்டுக்கான விளக்கம் தெரியாம இருந்துச்சுல்ல, இப்போ புச்சாச்சு. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களேன், ஹீரோயின் எப்போ இந்த கேஸுக்குள்ள வந்தா, கணவன்ற ஒருத்தவன் காணாம போய் அவன் சாவு தற்கொலையா இருக்குமோன்னு தேடி தானே வந்தா, வந்து பார்த்தப்ப உயிரோட இருந்தான், இன்சூரன்ஸ் காசுக்காக ஒளிஞ்சிருந்தான், அதெல்லாம் ஓகே, பட் கில்லி அவனை கொன்னால, அதுக்கப்புறம் தானே இந்த கேஸ் சீரியல் கொலையாவே மாறிச்சு. அவனை மட்டும் இல்லங்க, அவன் சாவறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே கணவன் வேலை செஞ்ச அதே கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செஞ்ச இன்னும் 3 பேரை கில்லி ஆல்ரெடி கொன்னுட்டா. எதுக்காக இந்த கொலையெல்லாம் நடக்குதுன்னு தேடி போறப்போ செத்த எல்லாரும் ஒரு போட்ல பார்ட்டி பண்ணதாகவும், அந்த போட்ல வேலை செஞ்சிட்டு இருந்த லீன்ற ஒருத்தவன் கடல்ல விழுந்து செத்துட்டதாகவும், அவன் சாவுக்காக தான் வில்லி இந்த 4 பேரை கொல்றதாகவும் ஹீரோயின் கணிச்சால. அப்படி கடல்ல விழுந்து செத்த லீயோட கையிலையும் இதே மாதிரிதான் ஒரு டாட்டோ இருக்கும். பொதுவா இந்த டாட்டோவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்க பசங்க அவங்கள விட சீனியர் இருப்பாங்கல்ல, அவங்களோட இன்ஸ்பிரேஷனா போட்டுப்பாங்க. சோ லீ பார்ட்னர் 2 பேரோட ஷோல்டர்லயும் சேம் டாட்டோ இருக்குன்னா 2 பேரும் ஒரே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்திருக்கணும். அதை யூகிச்சு லீயோட போன்ல அவன் கான்டாக்ட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அசிஸ்டன்ட் அந்த பேரெல்லாம் எடுத்தா அதுல பார்ட்னரோட பேரு அவன் செய்யற வேலை உட்பட இருக்கு. ஒரு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான். அவன் நினைச்சா ஊர்ல நடக்கிற எல்லாத்தையும் உக்காந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியும்ல. அதோட ட்ரையல் ஷோல இருந்து தப்பிக்கும் போது கூட கேமரா எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச மாதிரி கேமரா இல்லாத பக்கமா தானே போனா. சோ இந்த மாதிரி ஒருத்தவன் தான் வில்லிக்கு ஹெல்ப் பண்ண அதிகமா சான்ஸ் இருக்குன்னு அவனை டார்கெட் பண்றாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் பார்ட்னர் வேலை செய்யற இடத்துக்கு போய் பார்ட்னரோட ஆள் அங்கதானே வேலை செய்யறான். ஆனா போன எபிசோட்ல காதல் ஜோடிகளை தான் கல்லெடுத்து அடிச்சு துரத்தி விட்டானுங்களே, அந்த சோகத்துல இருந்தவன் அசிஸ்டன்ட் இவங்கிட்ட பார்ட்னரை பத்தி கேட்கும் போது அவன்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட கேக்குறீங்க, போய் வேற இடத்துல பாருங்கன்னு கோவமா பேசிட்டு போயிடுறான். பார்ட்னர் எங்கேயும் போல, இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்த வில்லி இப்ப நம்மள தனியா விட்டு போயிட்டாலேன்ற சோகத்துல அவள் பறந்து போனாலேன்ற சாங்க பேக்ரவுண்ட்ல ஓட விட்டவன் வில்லி அவனுக்கு ஒரு புரோட்டீன் பவுடரை கிஃப்டா கொடுத்துருப்பா. மறக்காம டெய்லியும் எக்ஸசைஸ் பண்றான்னு எழுதி கொடுத்து அவன் ஞாபகத்துல அதை அள்ளி அள்ளி தின்னுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயினும் டிரைவர் தம்பியும் பார்ட்னரை தேடி அவன் வீட்டுக்கே வந்தா புரோட்டீன் பவுடரை சாப்பிட்டவன் அரகுற மயக்கத்துல படுத்திருக்காங்க. அதுல எதுவும் கலந்துருக்கோ என்னவோ, பட் பார்ட்னரை லாக் பண்ணியாச்சு. அப்படியே அடுத்த சீன்ல நல்லா பண்ணையார் வீட்டு பணங்கிழங்கு மாதிரி இருக்கான்ல பார்ட்னர், அவன் ஒரு இடத்துல அடைச்சு, ஏண்டா புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாலாமாடா மயக்கம் வரும், ஒரு வேளை உனக்கு வெளியே பத்தி நிறைய உண்மை தெரியும், நாளை பின்ன அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு உன்னை போட்டு தள்ள அவதான் வேணும்னே இந்த பவுடரை கொடுத்துருப்பாளோ. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு அவளாத பண்ணலனாலும் நாளைக்கு அவளுக்கு பதில் அவளோட புது ஃப்ரெண்டு இதை பண்ண வந்தாலும் வரலாம். ஓ உனக்கு மேட்ரு தெரியாதோ, உன் நண்பிக்கு புது ஃப்ரெண்டு கஷ்டா, பெத்த கை பாட்டி பவர்ஃபுல்லான ஆள் இல்ல, நினைச்சா அவனை ஈஸியா போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சொல்ல அவனுக்கு ஷாக்கு மேல ஷாக்கு. என்ன விட்டுட்டு வில்லி வேற ஆள் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாளா, என்னால நம்பவே முடியலன்னு பார்ட்னர் சொன்னாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதான் நிஜம். இப்ப மேட்ரு அது இல்ல, நான் உங்ககிட்ட சில பல கேள்விகளை கேட்பேன், எனக்கு தேவையான பதிலை நீ கொடுத்துட்டேன்னா நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், நான் உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன். போட்ல இருந்து தண்ணியில விழுந்து செத்த லீன்ற பையனோட சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ நீயும் வில்லியும் தானே அவங்களெல்லாம் கொன்னீங்க, எனக்கு தெரிய வேண்டியது.
போட்ல இதுதான் நடந்துச்சு, இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. ஐயோ அது ரொம்ப கஷ்டமான சவாலா இருந்துச்சுங்க. போட்ல இருக்க கேமரா, துறைமுகத்துல இருக்க கேமரான்னு எல்லா கேமராவோட ஃபுட்டேஜையும் யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. சோ என்ன ஆச்சுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தப்போ அந்த ஏரியா ஃபுல்லா ஒரே ரூமர். போட்ல அடிக்கடி பார்ட்டி நடக்கிறதாகவும், பார்ட்டில எல்லா விஷயத்திலயும் எல்லாம் மீறி போறதாகவும், அங்க சாவு நடந்திருந்தா கூட அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லன்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ லீ செத்த அன்னைக்கு கப்பல்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தான் அவன் சாவுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு லீயோட சாவு நடந்த அன்னைக்கு கெமிக்கல் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்கல்ல யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகலன்ற லிஸ்ட் எடுத்தோம். அதுல கணவன் உட்பட சில பேர் மாட்டினாங்க. அவங்கள போட்டு தள்ளிட்டோன்னு பார்ட்னர் சொல்றான். ரைட்ரா, அந்த டைம்ல இது சம்பந்தமா நீ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இப்போ உங்ககிட்ட இருக்கு? அதை ஹீரோயின் கேட்டா, உங்களுக்கே தெரியும் நாங்க எல்லா சம்பவத்துக்கு அப்புறமும் மிஸ்டர் கிளீன் கணக்கா எல்லா தடயத்தையும் அழிச்சிருவோன்னு. அப்புறம் எப்படிங்க இருக்கும் இப்படின்னு பார்ட்னர் மழுப்ப. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா. சரி, அட்லீஸ்ட் அந்த போட்ல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணாங்கல்ல, அதையாவது பேக்கப் பண்ணி எடுக்க முடியுமா? முடிஞ்சா எடுத்துக்கூடான்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு தெரியாதாங்க, எடுக்க முடிஞ்சா அப்பவே எடுத்துருக்க மாட்டேன், அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க, சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு பார்ட்னர் நக்கல் பண்றான் பாருங்க. ஆமா, நீ பெரிய விக்கிபீடியால தேடினாலும் கிடைக்காத விக்ஸி டப்பா தான். நாய்க்கு புரோட்டீன் பவுடர்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க, அது தெரியல, இவருக்கு தெரியாது என்னாவும் அப்படின்னு புரோட்டீன் பவுடரை பத்தி இப்ப ஹீரோயின் சொல்லியும் வில்லி அப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது, நான் நம்ப மாட்டேன்னு பார்ட்னர் ஒத்துக்கவே மாட்டான். நம்பணும்டா, இந்த மாதிரி விஷயத்துல சந்தேகம் பண்ணணும், அப்பதான் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவா உயிர் வாழ்வ. யாருக்கு தெரியும், நாளைக்கு திடீர்னு யாராவது உன் வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்தலாம், இல்ல உன் வீட்டு வாசலுக்கு பார்சல்ல பாம் அனுப்பலாம். சந்தேகப்படு, பட்டுக்கிட்டே இரு, இப்ப நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் அவனை போக சொன்னதும் பார்ட்னர் தாள தெரிக்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வில்லியோங்க யாருக்கோ பிறந்த நாள் மாதிரி பிறந்த நாள் சம்பந்தப்பட்டு என்ன பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு ஏதேதோ பண்ணவ எடுபடிய கையோட கார்டன் குறிட்டு வந்து, நான் புதுசா பண்ண போற கொலைக்காக கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் சார் இது பாக்குறீங்களா அப்படின்னு சாதாரண ஒரு ஜாடிங்க அதை வச்சுட்டு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த ஜாடி வெடிச்சு செதறுது. ஐயா சக்சஸ், எப்படி இருக்கு நம்ம ஹோம் மேட் பாம் அப்படின்னு வில்லி துள்ளி குதிக்கும் போது மறுபடியும் பார்ட்னர் கிட்ட வந்தா. பார்ட்னர் அவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலேயே அசிஸ்டன்ட் அவன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டான். ஹீரோயின் தீர்க்கதரிசியா என்னன்னு தெரியலங்க, அவ சொன்ன மாதிரியே பார்ட்னர் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பார்சல் இருக்கு. என்னவா இருக்குன்னு அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கும் போது சம்பவ இடத்துக்கு வந்த பார்ட்னர் பார்சலை பார்த்ததும் அல்ல ஆயிடுறான். இப்பதானே ஹீரோயின் சொல்லி அமிச்சா அது பாமா இருக்கலான்னு. அதுவா இருக்குமோன்னு பயப்படும் போது பார்சலுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு அசைது. அம்மாடியோன்னு பார்ட்னர் அசிஸ்டண்ட கட்டி புடிச்சுக்கிறான். பின்னாலேயே ஹீரோயின் டிரைவர் தம்பி அவங்களும் வந்துடுறாங்க. ஹீரோயின் தைரியமா பார்சலை பிரிக்க போனாலும் டிரைவர் தம்பிக்கே அதுல பாம் இருக்குமோன்னு பயம். சோ ஆல்ரெடி 2 பேர் கட்டி புடிச்சுன்னு இருக்கானுங்களா, அவங்களோட 3வது ஆளா இவனும் போய் ஜோதியில ஐக்கியமாக இவனுங்க பயப்படுறத பார்த்து ஹீரோயினுக்கு பயம் வந்துடுச்சுங்க. லைட்டா ஜர்க்கோட கத்திய போட்டு கிழிச்சு பார்சலை ஓபன் பண்ணா ஹீரோயின் மூஞ்சில சொல்ல முடியாத ஒரு அதிர்ச்சி. அப்படியே பாக்ஸுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ட்விஸ்ட காட்டுறாங்க. வில்லி பர்த்டேவுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் வச்சு என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தால, அதெல்லாம் வச்சு யாரோ ஒரு ஆளை டெக்கரேட் பண்ணி அந்த ஆளை இந்த பார்சலை அனுப்பி விட்டுருக்கா. ஓ மை காட், இவன் யாரான்ற பாதை போட எபிசோடு முடியுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கதை ஏதோ ஒரு சென்டர் பாயிண்ட புரியுற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது இல்ல? எனக்கு அந்த மாதிரி தாங்க ஆகுது. வில்லி எதுக்காக பாட்டிக்கிட்ட போய் சேர்ந்தா, வில்லியோட நோக்கம் என்னவா இருக்கும்? இப்ப பார்சல்ல வந்தவன் வேற யாருன்னு தெரியல, இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் ஒளிஞ்சிருக்குமோ. ஹீரோயின் தான் நோண்ட ஆரம்பிச்சிட்டாலே, அதுவும் புத்துணர்ச்சியோட. இன்னும் இருக்கிறது 3 எபிசோட் தான். சோ கண்டிப்பா அந்த 3 எபிசோட்லயும் ட்விஸ்டா வெடிக்கும்னு நினைக்கிறாங்க. அடுத்த வாரம் முடியறதுக்குள்ள அந்த 3ஐயும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.